ஃபஸ்ட்டாக வந்து உப்பு கருவாடு. மனத்தில் சோறு சாப்பிடலானே. கருவாட்டு வாசம் என்றாலே வாசம். வணக்கம் டிஎம்எஃப், நான் உங்கள் ஆசன். நான் உங்கள் மாலினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சமையல். என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையல்னு சொல்லலாம், இது பொரியல்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய சோறும் அதாவது கருவாட்டு பொரியலும் தான் இன்றைக்கு நாங்கள் காலையில் எங்களுடைய வயலுக்குள்ளே போய் அங்கே வந்து சின்ன சின்ன வேலைகளை செய்து முடிய இதை வந்து சாப்பிட போகிறோம். என்ன சித்தி, ஒரு பயங்கர சாப்பாடாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து அதாவது அம்மப்பா அப்பப்பா அப்படி பாட்டன் அந்த பழைய காலத்தில் வந்து சாப்பிட்ருப்பாங்க. இப்போ வந்து பழைய சோறெல்லாம் யாருமே வந்து சாப்பிட்றதில்ல. என்ன சித்தி? அப்போ சித்தி சொன்னாங்க நம்ம இன்றைக்கு இது சாப்பிடுவோம், அதாவது உடம்புக்கு நல்ல. ஏனெண்டா முதல் ஒரு காலத்தில் எங்களுடைய அம்மாக்கள்லாம் செய்து தரவங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிடைக்கிறதில்ல. அதனால் இப்போ காலையில் தோசை, இடியப்பம், பிட்டு, பரோட்டா ரெண்டு அப்படியான சாப்பாடு சாப்பிட்றீர்கள். தண்ணி சோறே சாப்பிட்றதில்ல. அதனால் இன்றைக்கு நீங்கள் இது சாப்பிட்டே ஆகணும். காலமை சாப்பாடு சாப்பிடணும். அப்போ தான் வயிற்றுக்கெல்லாம் நல்லா பசிக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க சித்தி. அப்போ அதை முன்னிட்டு வந்து இன்றைக்கு வந்து எங்களுக்கு காலையிலே பழைய சோறும், அடுத்த பச்சை மிளகாய், அடுத்த கருவாட்டு பொரியல், வெங்காயம் எல்லாம் வந்து போட்டு திறப்புறாங்க காலையில். என்ன சித்தி, இது எப்படி இருக்கும் இந்த சாப்பாடு? முதல் நீங்கள் சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்கும், குளிர்ந்து குளிர்மையாக இருக்குமே. அப்படி ஒரு சாப்பாடு தான். அலிசருக்கெல்லாம் வராது, அலிசரெல்லாம் பிடிக்காது, வருத்தம் ஒன்றும் வராதுன்னு. வருத்தம் ஒன்றும் வராது. உண்மையிலே வந்து நான் முதலும் ஒரு தடவை இந்த சாப்பாடு வந்து சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு பார்த்த இடத்த எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறைச்சி கறி எல்லாம் சாப்பிட்டு அந்த வயிறு ஃபுல்லாகி ஒரு ஒன்று வருமே, அதே மாதிரி ஒரு வயிறெல்லாம் வந்து ஒரு நல்ல க்ளீனாக இருந்துச்சு எனக்கு. அப்போ சாப்பிட்ட உடனே அப்படியே ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இது சாப்பிட்ட உடனே வந்துச்சு இந்த தண்ணி சாப்பாடு சாப்பிட்ட பிறகு. அப்போ அதுலேருந்து எனக்கு இன்னொரு நாள் சாப்பிடணுமென்ற ஆசை. அதனால் இன்றைக்கு சித்தி சொன்னாங்க உங்களுக்கு காலையில் இதான் சாப்பாடு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் செய்கிறோம். எப்படி செய்கிறாங்கன்றது வந்து நம்ம பார்ப்போம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் விட போகிறோம். தேங்காய் எண்ணெய் விட்டு சட்டி கொஞ்சம் காயட்டுமே. காஞ்சொன்று வந்து கருவாட்டை வந்து பொரிச்சு எடுத்தோம்னா சரி, அவ்வளவுதான் வேலை. இதில் மற்றது வந்து பழைய சோறு எப்படி தயாரிக்கிறதுன்றதான் நமக்கு முக்கியமானது. இதில் நிறைய வேலை இல்லை, கருவாடு பொரியல் மட்டும்தான் இதுக்குள்ளேன்னு. சரி, எண்ணெயை விடுவோம். எண்ணெய் விட்டு கண்ணீர்மா போயிட்டுது, எண்ணெய் கொதிச்சுது, கருவாட்டை போடுவோம் பொரியட்டு. வாவ், கருவாடு பொரியல் நல்லா வாசம் அடிக்குது. இது என்ன கருவாடு இருக்குது? நெத்தலி கருவாடு சூடல். ரெண்டுமே இருக்காங்க பாருங்க, ரெண்டும் கிடக்குது. இதுதான் நெத்தலி. இது நெத்தலி சின்ன கருவாடு, அங்கே அடுத்து சூடல். அப்போ ரெண்டுமே வந்து நல்ல கருவாடு, சத்தான சாப்பாடு. கொத்துக்காங்க வெட்டி போட்டு பொரிக்கியா? ஒன்று ரெண்டு போடுவோம் இதுக்குள்ளேனே. பொரியுதுனே. ஓமாம், நல்லா பொரிஞ்சு வருது. பொரியுது நல்லா. இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சாதான் முள்ளு பொரியும். முள்ளு பொரிஞ்சாதான் கருவாடு பொரிஞ்சது. சரி. ஓமாம். அதோட வெங்காயம் என்ன சித்தி? அதோட 2 வெங்காயமும் 2 கொச்சிக்காயும் போடுவோம். பச்சை மிளகாய் இந்த பாருங்க, நிறைய இல்லை. ஏனெண்டா நம்ம வந்து தண்ணி சோத்துக்குள்ளே வந்து போடுறதுக்காக நிறைய எடுக்கல. 2 மிளகாய், அடுத்த 2 வெங்காயம், எல்லாமே 2 கணக்கு தேவையில்லை. அப்படி தேவைண்டா பச்சை மிளகாயும் பச்சை இந்த வெங்காயம் வெட்டி சாப்பிடலாம் தண்ணி சோத்துக்குள்ளே வச்சு. ஆனால் அதுக்குள்ளேயும் போடுறானே நம்ம, அதுக்கேன் போடுறோன்றோடைய நம்ம அதையும் கடிச்சு, அதாவது இது வந்து சும்மா அந்த கருவாட்டு கொஞ்சம் உரைப்பாக இருக்கட்டும்ன்றதுக்காக வந்து போடுறோம். அதோட சேர்த்து அந்த இதுலேயும் வந்து நம்ம கடிச்சு அப்படியே சாப்பிடலாம். அப்படி எஞ்ச பாருங்க, நெருப்பு விழுது இல்லை, காலையிலானு காற்று வந்துட்டு. நெத்தலி கருவாடுண்டாலே ஒரு வாசம் தான் இஞ்சி வேற லெவல்ல இருக்கு. பொரிஞ்சு வர கருப்பா வருதுனே. கருப்பா வருது. இறக்கலாமா சித்தி? இதை இல்லை, இன்னும் கொஞ்சம் பொரியணும். இப்போதான் மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். ஆமாம், மிளகாயும் வெங்காயம் பொரிஞ்சு வர கருவாட்டை இறக்கி எடுப்போம். ஓகே ஓகே, கொஞ்சம் பொரியட்டுமே. நம்ம ஏன் என்ன விசிறை இப்போ அதானே. சாப்பாடு கொஞ்சம் லேட்டாகி சாப்பிட்டான்னு பிரச்சனை இல்லானே. இங்கே பாருங்க, தோட்டத்துக்கு வந்து வேலை செய்கிறாங்க. அந்த பொடி எனக்கு சாப்பாடு கொடுக்கத்தானே வேணும். மரத்து மறைப்பில் பாருங்க, ஒரு ஆள் வந்து தோட்டத்தில் வந்து வேலை செய்கிறார். அதாவது காலையிலே வந்து வேலைகள் வந்து ஆரம்பித்தாச்சு. தோட்ட வேலையண்டைக்குள்ள அப்படி தான். அடுத்ததாக வந்து
வாழைப்பழங்கள் வேணுமென்றவங்க வந்து சொல்லுங்க. இங்கே பாருங்க வாழைப்பழத்தை. பழம் இல்லை காய். காய் அது நீ பழத்திருந்தானே சித்தி. அதாவது இப்ப சரி வராங்க உங்களுக்கு இன்னும் 1 மாதம் போக சரியா வரும். காயன்ட்டு சொன்னா தான் அவங்க பார்ப்பாங்க. இது என்னது பழத்தை அந்த காயை பிடிச்சிட்டு பழம் சொல்றேன். சரி சரி அவங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். அப்படி எங்க பாருங்க பப்பாசி பழம். அப்போ இதனால நான் சரியா சொல்றேன். பப்பாசி பழம் நிற்கி அங்கே பாருங்க. அந்த தெரியுது மஞ்சளா பார்த்தீங்களா? வடிவான பழம் ஆஞ்சா சாப்பிடலாம். வடிவான ஒரு பப்பாசி பழம் அங்கே பாருங்க மஞ்சளா நிற்கிது. தெரியுது அவங்களுக்கு? தெரியுது தெரியல. அந்தா பாருங்க அந்த 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 மஞ்சளா ஒரு பப்பாசி பழம். அந்தா பாருங்க பப்பாசி பழத்தை எப்படி பழுத்து போய் நிற்கிது. பொரிஞ்சிட்டு வெங்காயம் தானே மிளகாய் எல்லாம். ஓமம் நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்க. நல்லா மனம் பெறுது. மனத்தில் ஒரு சாப்பிடலானே. கருவாட்டு வாசம் என்றாலே வாசம் தானே ஒரு தனி வாசம். அது உங்களை எல்லாருக்குமே தெரியும். இறக்குவோம் என்ன சித்தி? ஓ என்ன எத்தனை கறி சமைச்சானும் கருவாட்டு பொரியல் மட்டும் போதும் போல கிடக்குது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. அதுவும் உப்பு கருவாடு அப்படி மணக்குது. சரி இறைக்கி இதுக்குள்ளே எடுத்துட்டு தண்ணி சோறு. நான் இப்போ தண்ணி ஊற்றி வச்சுட்டு போட்டு வந்திருக்கிறேன். தண்ணி ஊற்றி வச்சு நான் தண்ணி இந்த அப்படின்ற தண்ணி நல்லா இளையுது சோறு நல்லா இருக்கும். ஓமாம் அதோட தேங்காய் பால் என்ன சித்தி? ஓ தேங்காய் பால் முழிஞ்சு விட்டா சாப்பிட்றான் கரைச்சி எடுக்கிறான். ஓகே இப்போ வந்து தேங்காய் உரிச்சு எடுப்போம். தேங்காய் வேணும் தானே. ஓடுதுராப்பா. ஓ இது புதினமான கோழி. ஒவ்வொரு நாளும் வந்து இந்த வீடியோவுக்கு வந்துடும் அந்த கோழி. இங்கே பாருங்க காலையில் நீங்கள் திறந்து விட்டுட்டு என்ன செய்யுது அதுகளும் வரட்டும். புளிய பால் அங்கால பாருங்க பூனை. அந்த கோழி வந்து எந்த நாளும் எங்களோட தெரியும். இங்கே பாருங்களேன் எந்த வீடியோவுக்கு பார்த்தாலும் அது வந்து அதில் முகத்தை காட்டாமல் போகாது. தேங்காய் ஒளிரத்தை கண்டுது அது தேங்காய் பூ காட்டு நிற்கிது. இங்கால சித்தி வந்து வெங்காயமும் அடுத்த பச்சை மிளகாயும் பெட்டுறாங்க. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா சோறு ரெடி. பழைய சோறும் அடுத்த தேங்காய் பாலும். காலையிலே வந்து எங்களுக்கு இதை போட்டு தந்து சமாளிக்க போகிறான்னு நினைக்கிறோம். வேற என்ன செய்யறது? மதியத்துக்கு என்ன சாப்பாடு தெரியல. காலையில் இதுதான் போல இருக்கு இன்றைக்கு. பச்சை மிளகாய் தேவைப்பட்டாக்க பச்சை மிளகாயை கடிச்சது சாப்பிடுங்க. வெங்காயம் தேவைப்பட்டாக்கள் வெங்காயத்தை கடிச்சு சாப்பிடுங்க. ஏனெண்டா மண் சட்டியில் கரைக்கிறோம். ஒரு பாசம் பெருமாமட்டு சித்தி மண் சட்டியில் கரைக்காங்க. மண் சட்டி சாப்பாடு தான் நல்லமான்னு சொல்லி மண் சட்டியில் சமைக்காங்க. இன்றைக்கு கரைச்சி எடுக்காங்க எங்களுக்கு. மண்பானையெல்லாம் சோறும் சமைச்சு வச்ச சோறு. மண்பானை சோறு தானே. அப்போ நல்லா மணக்குண்டு தான் சமைச்சு வச்சேன் நான் இரவு. இஞ்சால் பாருங்கள் கருவாடு ரெடி. கருவாடு பொரியல் ரெடி. இப்போ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே போடுறேன். அது போதிய அளவு கொஞ்சம் கருவாடை வந்து நாங்கள் போடுறோம். இந்த எல்லாத்தையும் போடாமல் பொரிச்ச மிளகாயும் கிடக்குதா? ஓகே சரி சரி பழைய சோறு ரெடி. இங்கே கருவாட்டு பொரியல். இந்தியாவில் வந்து கருவாட்டு பொரியல். இதுலேயும் எடுத்து சாப்பிடுது. இதுலேயும் சாப்பிட்றான் தேவையான ஆக்கள். புல்லு பிடுங்குற ஆக்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் நான் வயலுக்குள்ளே. புல்லு பிடுங்குறாங்க காலையிலானே தண்ணி சோறு சாப்பாடு கொண்டு போகிறேன் சாப்பிட போகிறாங்க. இப்போ நம்மட வயல் தான் ஆனால் புல்லு கிடக்குது 1-2. சரி வாங்க சாப்பிட்டு போய் பிடுங்கலாம். பிடுங்குறியல் தான் இவ்வளவு நேரம் பிடிக்கும். பார்த்தீங்களா இப்போ சின்ன சின்ன வேலை அப்படியே வயலுக்குள்ளே வந்து அப்படியே வயலை சுற்றி பார்த்துட்டு சின்ன அப்படியே புல்லெல்லாம் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் சித்தி அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படியே இருந்து சாப்பிட்டுட்டு போக மாட்டேன். அதாவது மெயின் இதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்குள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு தான் வந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சில இதுகளை வந்து சின்ன சின்ன புல்லுகள் அங்கே கொஞ்சம் பெரிய புல்லுகளாக தெரியும். அதுகளில் வந்து பிடுங்கி போட்டு அப்படியே நாங்கள் வந்து இப்போ தண்ணி சோறு சாப்பிட போகிறோம் காலையில். ஓகே ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டாக வந்து உப்பு கருவாடு. அதான்
அது வெங்காயம் வச்சு பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டோம் உரைக்கும். குளிர்ந்து போகுதா குடல் நல்லா சாப்பிடணும். உங்களுக்கு கருவாடு உங்களுக்கு கருவாடு நல்லா காத்துனே உரைக்குது. மிளகாயை கடிச்சு விட்டோம் உரைக்குது. அப்போ உப்பு கருவாடு சாப்பிட நல்லா இருக்கும். நல்ல காத்துனே வயல் வட்டையில எப்படி இருக்குண்ணா இந்த இடத்த கொஞ்சம் காட்டுங்கண்ணா. எப்படி இருக்குன்னு பாருங்க இடம். அதுலாம் வேறு லெவல் இடம். இப்படி அந்த இடத்துல வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டா உண்மையிலே அந்த மாதிரி இருக்கும் எல்லாருமே சுற்றி. இந்த இப்போ நகரப்புறங்களில் வந்து இருக்கிறாங்களுக்கு வயலெல்லாம் வந்து இருக்காது. இப்படி கிராமப்புறத்தில் கூட சொந்தக்காராக்கள் இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அப்படி சொந்தக்காராக்கள் கிராமப்புறத்தில் இல்லை, எல்லோரும் நகரத்தில் இருக்காங்கண்டா கவலைப்படுத்ததில்லை. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு சொல்லிக்கொள்கிறோம், நீங்கள் வரலாம், நாங்கள் வந்து இப்படியான சாப்பாடெலாம் செஞ்சு தருவோம், நீங்கள் வந்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக. ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களும் வந்து பார்க்கட்டும், பார்த்துட்டு ஒருவேளை இப்படி ஆசையாக இருக்குன்னு சாப்பிட்றோக்கு அவங்க வந்து கண்டிப்பாக வருவாங்க. அடுத்து வந்து சொல்லிக்கொள்கிறோம், எங்கள் சுவிஸில் இருந்த ஒரு அண்ணா சொன்னார், நாங்களும் கண்டிப்பாக வருவோம் தம்பி இப்படியான சாப்பாடு சாப்பிட்டு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் வரலாமண்ணா, கவலைப்படுத்தல கூப்பிடலாம் தான் நினைச்சு. எல்லாரும் வரல, எல்லாரும் வாங்க. இப்படியான இடத்துல வச்சு சாப்பிட உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், எல்லாரும் வாங்க. அடுத்தா வந்து கட்டாரில் இருக்காங்களாக்கும். கட்டார்லேயோ சவுதியில் ஒரு அக்கா ஒரு ஆள் தும்மங்கனியான்னு சொல்லியிருந்தாவும். அவள் வந்து டெய்லி நான் வந்து போடுற வீடியோவில் நாங்கள் போடுற பாப்பாவு, தம்பி எங்களுக்கு ஆசை தான் தம்பி, குடும்ப கஷ்டம் காரணமாக நான் வந்து இப்போ வெளிநாட்டில் வேலை செஞ்சு கொண்டிருக்கேன், அது முடிய நான் கண்டிப்பாக வருவேன் உங்கள்கிட்ட வந்து சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தவங்க. இந்த கதை உங்களுக்கு தான் அக்கா, கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம், எப்போ நான் வரலாம், உங்களோட நீங்கள் எப்போ நான் வந்து இங்கே வந்து சாப்பிட்லாம். அதாவது அங்கே நீங்கள் ஹோட்டல்களில் சாப்பிட்டு மேலே ரொம்ப ரொம்ப அப்படி அழுத்து போய் கிடப்பீங்கன்னே சாப்பாடெல்லாம். அப்படியான சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்காது. அப்படியான அந்த அதாவது இந்த மசாலா இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி செஞ்சு வச்சுருப்பானுங்கள். இயற்கையாக வந்து இப்படியான சாப்பாடு சாப்பிட விருப்பம் வேண்டாம், நீங்கள் கண்டிப்பாக வாங்கக்கா. ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் காட்டுங்க. பாய்.